வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆச்சரியமான, ரொம்ப பழமையான ஒரு ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். நம்மள சுத்தி தினமும் கேட்கிற பறவைகளோட ஒலிக்கு பின்னால ஒரு மறைக்கப்பட்ட மொழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இந்த ரகசியத்தை இன்னும் ஆழமா பார்க்கலாம். நாம தினமும் காலையில எந்திரிக்கும் போது கேக்குறோமே, அந்த பறவைகளோட கீச்சொலி, அது வெறும் அர்த்தம் இல்லாத ஒரு இரைச்சல்னு நாம நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையில அது வெறும் சத்தம்தானா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கே ஒரு ஆரம்ப புள்ளி. இதுக்கு ஒரு சித்தர் சொன்ன பதில் இல்ல. ஆமாங்க, அது வெறும் சத்தம் கிடையாது. அது ஒரு முழுமையான மொழின்னு அவர் சொல்றாரு. இதுதான் இந்த விஷயத்தையே ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. யார் அந்த சித்தர்? எப்படி அவருக்கு இது தெரிஞ்சது? இந்த ரகசியத்தை நமக்கு சொன்னவர் வேற யாரும் இல்ல. சித்தர்களுக்கெல்லாம் சித்தரா போற்றப்படுற ரொம்பவே மர்மமானவரான காக புஜண்டர் தான். காலத்தையே வென்றவரா கருதப்படுற அவரோட பார்வையும் ஞானமும் சாதாரணமானது இல்ல. இப்போ இந்த நம்பரை பாருங்க, 14. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. காகபுஜண்டர் 14 மன்வந்தரங்களை நேர்ல பார்த்தவர். அடேங்கப்பா, அதெல்லாம் நம்பால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு கால அளவு. இந்த உலகம் பல தடவை உருவாகி அழிஞ்சதை நேர்ல பார்த்த ஒரு காலத்தின் சாட்சி அவர். அப்போ மன்வந்தரம்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒரு பிரபஞ்ச கால அளவு, அதாவது பல கோடி வருஷங்களை கொண்டது. இந்த உலகம் உருவாகி வளர்ந்து அப்புறம் அழிஞ்சு திரும்பவும் உருவாகிற ஒரு முழு சைக்கிள். இந்த மாதிரி 14 சைக்கிளை பார்த்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் அவரை காலத்தை கடந்து பயணிக்கிற சக்தி கொண்டவர்னு சொல்றாங்க. அவர் சும்மா ரொம்ப நாள் வாழ்ந்தவர் மட்டும் இல்ல, காலத்தோட தன்மையையே புரிஞ்சுகிட்டவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் பறவைகளோட மொழியை பத்தி சொன்னா அதுல எவ்வளவு ஆழம் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். எப்படி இந்த பறவைகளோட மொழியை புரிஞ்சுக்கிறது? காகபுஜண்டர் அதுக்கு சில சூக்ஷ்மமான, அதாவது ரொம்ப நுட்பமான விதிகளை சொல்லியிருக்காரு. அதை தான் இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். இதோ அந்த 4 முக்கியமான விதிகள். முதல்ல, பஞ்சபூத தொடர்பு. அதாவது அந்த சத்தம் எந்த பஞ்சபூதத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு பார்க்கறது. 2வது, சரக்கலை. நம்மளோட மூச்சுக்காத்து மூலியமா பிரபஞ்சத்தோட இணையிறது. 3வது, அந்த பறவை எந்த திசைய பார்த்து பேசுதுங்கிறது. 4வது, ரொம்ப முக்கியமானது, மன அலைவரிசை, அதாவது டெலிபதி மாறி. இந்த 4ம் அந்த ரகசிய மொழியை துறக்கிற 4 சாவிகள் மாறி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இங்க பாருங்களேன், ஒரு பறவையோட சத்தம் அது எந்த பூதத்தோட தொடர்புல இருக்குங்கிறத பொறுத்து அர்த்தம் மாறுமா. உதாரணத்துக்கு, தீ தத்துவத்தோட ஒரு சத்தம் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு ஆபத்துக்கான எச்சரிக்கையா இருக்கலாம். அதே மாதிரி நீரோட கனெக்ட் ஆச்சுன்னா அது உணர்ச்சிகரமான ஒரு செய்தியா இருக்கலாம். அடுத்தது திசை. இது ரொம்ப முக்கியம். ஒரு பறவை கிழக்கு திசையை பார்த்து கத்துச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்கான ஆரம்பமா இருக்கலாம். ஆனா அதே பறவை தெற்கு பக்கம் திரும்பி கத்துச்சுன்னா அது ஒரு தடையோ இல்ல எச்சரிக்கையோ குறிக்கலாம். பாத்தீங்களா? ஒரே சத்தம்தான், ஆனா திசை மாறினா அர்த்தமே மாறிடுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இத கேட்கிற நம்மளோட பங்கும் இதுல இருக்கு. சரக்கலை, அதாவது நம்ம மூச்சை நம்ம கட்டுப்படுத்தும் போது நம்ம பிரபஞ்சத்தோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுறோம். அதுக்கப்புறம் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்த நம்ம எண்ணங்கள் மூலமா, அதாவது மன அலைவரிசை மூலமா அந்த பறவை என்ன உணருதுங்கிறத நேரடியாவே புரிஞ்சுக்க முடியும்னு காகபுஜண்டர் சொல்றாரு. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மொழியை கத்துக்கிட்டா என்னதான் தெரியும்? இத வச்சு சித்தர்கள் என்னென்ன அரிய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நாம டெய்லி கேக்குறோமே, காக்கா கா கா கத்துமே, அது வெறும் சத்தம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சித்தர்களோட பார்வையில அது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நாம இரைச்சல்னு நினைக்கிற ஒண்ணுக்குள்ள இவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கிறது ஆச்சரியமா இல்ல? இன்னும் ஆழமா சொல்லணும்னா, அந்த கா கா சத்தம் இருக்கு இல்லையா, அது நம்ம முன்னோர்களான பித்ருக்களோட பேசுறதுக்கான ஒரு ரகசிய சிக்னல். அதனால தான் நாம இன்னைக்கும் காக்காவுக்கு சோறு வைக்கிற பழக்கம்லாம் வச்சிருக்கோம். இது மட்டுமில்ல, பறவைகளால எதிர்காலத்தை, குறிப்பா நடக்க போற இயற்கை பேரழிவுகளை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். அவை இயற்கையோட மிக மிக நுட்பமான மெசஞ்சர்ஸ். காகபுஜண்டர் இத நிமித்தம்னு சொல்றாரு, அதாவது சகுனம் மாதிரி. இப்போ பறவைகள் வழக்கம் போல இல்லாம வித்தியாசமா சிறகடிச்சாலோ இல்ல புதுவிதமா கத்துனாலோ இல்ல திடீர்னு கூட்டமா வேற இடத்துக்கு போனாலோ அது வரப்போற மழை, புயல், ஏன் நிலநடுக்கத்துக்கான அறிகுறியா கூட இருக்கலாம்னு சொல்றாரு. ஓகே, இவ்வளவு விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த ஞானத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? முக்கியமான பாயிண்ட் இதுதான். இது வெறும் பறவைகளை பத்தின ஒரு விஷயம் கிடையாது. இது நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையோட ஒன்றிணைஞ்சு இந்த பிரபஞ்சமே நம்ம கிட்ட என்ன பேசுதுன்னு கேட்க கத்துக் கொடுக்கிற ஒரு புது வழி. இது நம்மள சுத்தி இருக்கிற எல்லா உயிர்களோடையும் ஒரு ஆழமான தொடர்பு உருவாக்க ஒரு சாவி. இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன்.
ஒரு சாதாரண பறவையோட சத்தத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னா, நாம கவனிக்காம விட்ட நம்மள சுத்தி இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் இப்படி மறைஞ்சிருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.